ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸோட ரிசல்ட் வெளியிருந்துருச்சு. ஸோ ரெண்டோட ரிசல்ட்டும் வந்து பெட்டராக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு சின்ன பாசிட்டிவ் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ மண்டே கும்பாதாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட்ல இந்த இஷ்யூ வந்தது எல்லாருக்குமே தெரியும், யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த இஷ்யூ நான் என்ன தாக்கு பண்ணேன்னா, ஏர் இந்தியாலையும் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கெஸ்ட் எப்படி டீல் பண்ணிக்கிறாங்கன்னா, ரொம்பவே பொலைட்டா ஒரு ரிக்வஸ்டிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ரீஃபண்டையும் கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் பிளஸ் வர்ச்சுவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கம்பெனினா இப்படிதான் இருக்கணும், அவங்களோட எத்திக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல நடந்த மேஜர் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் சேஞ்சஸை பார்க்கலாம். பிரசாந்த் ஜெயின் வந்து 3P இந்தியால அவருடைய ஸ்டேக்கை 1.13 ஹோல்ட் பண்றாரு. அண்ட் அஜய் உபாடியா வந்து டைம் டெக்னோபிளாஸ்ட்ல 1.15 ஹோல்ட் பண்றாரு. அண்ட் முகுல் அகர்வால் வந்து லக்ஸ் இண்டஸ்ட்ரியில 1.33 ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. அண்ட் தோலி கண்ணா அவர் வந்து ஜிவான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 1.07 அண்ட் எம்கே குளோபல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்ல வந்து 1.63 ஹோல்ட் பண்றாரு. அண்ட் விஜய் கெரியா வந்து குளோபல் வென்சரா ஹெலிகாப்டர்ல அவருடைய ஹோல்டிங்கை 2.92ல இருந்து 4.86% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. இதுதான் லாஸ்ட் வீக் நடந்த மேஜர் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்ல நடந்த சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்ல நடந்த முக்கிய சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, வின்ஸ்ரீ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபின்டெக் அண்ட் ஹெல்த் ஸ்டாக் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 25% ஸ்லோவா இந்த மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட் ரீபவுண்ட் ஆச்சுன்னா இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MTNL இந்த கம்பெனி வந்து BSNL கூட மெர்ஜ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் PSUs கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டாக்ல 92 கோடி வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அது ஃபார் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பெட்டா இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடிங்கன்னா டாட்டாவோட குரூப் TTML. ஸோ இது ஒரு டெலிகாம் சொல்யூஷன் கம்பெனி. இந்த கம்பெனி 50% ஆஃப் த ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து இவங்களுடைய கிளவுட் சர்வீசஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவும் ஒரு லாங் டேர்ம் பெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ருத்ரா குளோபல் இன்ஃப்ரா இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரீசெண்டா டபுள் ஆயிருக்குது. அண்ட் இவங்க ரீசெண்டா வெளியிட்ட ரிசல்ட்டின் படி உங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 62% உயர்ந்திருக்கு. அதன் ப்ராஃபிட் உயர்ந்ததுனால எங்களோட பி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ரைட் நோ எங்களுடைய பி வந்து ரொம்பவே ஒரு லோயர் லெவல்ல இருக்குது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இதோ பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அண்ட் ஆர்டெக் சொல்யூஷன் இது வந்து ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக். இவங்க வந்து டிஃபென்ஸ் அண்ட் பவர் செக்டர்ல இருக்காங்க. ஹையஸ்ட் எவர் ஆர்டர் புக்கை எடுத்துக்கிறாங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு போனஸும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மங்களம் குளோபல் என்டர்பிரைசஸ் இவங்க ரீசெண்டா கோல்டு பிரஸ்ட் மூலமா கேஸ்டர் ஆயில் மார்க்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அவுட்லுக் வந்து பாசிட்டிவா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க வந்து ஒரு சிக்னிபிகண்ட் ஆர்டரை குஜராத் கவர்மெண்ட் காலேஜ் மற்றும் இன்ஸ்டிடியூட்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. இதோடைய மதிப்பு காலேஜஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 140, இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா 1150. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹைடெக் பைப்ஸ் இவங்க வந்து இவங்களுடைய குரோத் வந்து பாத்தீங்கன்னா Q1 25ல சேல்ஸ் குரோத் வந்து 45% உயர்ந்திருக்குது. இதற்கு காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பூமிங்கா இருக்குது, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல் இந்தியா இவங்க வந்து தெர்மல் பவர் அண்ட் டிமாண்ட் அவார்டு வந்து ஒரு 23 கம்பெனிஸ் ஃபர்தர் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இவங்களுடைய ஃபைனான்சியல் 24 EPS பாத்தீங்கன்னா 60, இது வந்து 70ஆக இந்த ஆண்டு உயரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 10% வந்துச்சுன்னா EPS ஆப்வியஸ்லி PE டவுன் ஆகும். ஸோ வேல்யூ பையா இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கரூர் ஏசியா பேங்க். இந்த பேங்க் லாஸ்ட் வீக் வந்து அவங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க. நல்ல அருமையான ரிசல்ட். Q1 EPS பாத்தீங்கன்னா 28% உயர்ந்திருக்கு. ஸோ ஃபைனான்சியல் இயர் 25ல 26ஆக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதனோட EPS. அண்ட் இவங்க 19% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை பண்ணியிருக்காங்க. இதோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 22,344 கோடி. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இவங்க பை பண்ணது ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேங்க்ஸ் வந்து நல்லா ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. 70 crore. ஸோ புதுசாக ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்காங்க டெவலப்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா REC இவங்களோட ஏர்னிங் அண்ட் ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் வந்து 10.9ல இருந்து 12% உயர்த்திருக்காங்க. ஸோ ரெவன்யூ growth 2% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் நம்ம ஃபைனலா நம்மளோட நிஃப்டி 50யோட மேஜர் ஸ்டாக் HDFC பேங்க். ஸோ இந்த பேங்கோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1607 அண்ட் 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 1794.
லோயர் பார்த்தீங்கன்னா 1363. ரிசல்ட் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இவங்களோட அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஃபிளாட்டாக தான் இருக்குது, மைனஸாக தான் இருக்குது. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 3.66% இருக்குது. குவார்டர் பார்த்தீங்கன்னா 6.63. ஸோ அதுலேயும் டவுன் ஆயிருக்கு. அண்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரொவிஷன் 2602 கோடி. எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 3000 கோடி எக்ஸ்பெக்டேஷன் பண்ண இடத்துல 2000 கோடி தான், 2600 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃபிளாட்டாக தான் பிலோ வந்துருக்கு. அண்ட் ஸ்லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா 7900 கோடி. ஸோ குவார்டர் பார்த்தீங்கன்னா 1.22. அண்ட் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜஸும் குவார்டர் பார்க்கும்போது 0.1% இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ ஸ்லிப்பேஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கிராஸ் நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1822. அண்ட் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1988. அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 1544. ரிசல்ட் வந்து இன்லைன்ல தான். அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3.7% க்ரோ ஆகிருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை, 5.02 இந்த எதிர்பார்த்துருக்கேன். லாஸ்ட் குவார்டர் பார்த்தீங்கன்னா 5.28. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அண்ட் ஸ்லிப்பேஜஸ் கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா கூடி இருக்குது 1.39. அண்ட் ஸ்லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா 1358 கோடி. லாஸ்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா 1305. ஸோ 58 கோடி வந்து ஸ்லிப்பேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்க் வந்து ஸ்லிப்பேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம லாஸ்டா பார்த்த சவுத் இந்தியன் பேங்கா இருக்கட்டும், HDFC பேங்கா இருக்கட்டும், அண்ட் கோட்டக் பேங்கா இருக்கட்டும், இவங்களுடைய ஸ்லிப்பேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நோட்டபிள். அண்ட் இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.6x ட்ரெயிலிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ புக் வேல்யூ ரொம்பவே ஹையர்ல இருக்குது. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட்டும் வந்திருக்குது. எங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3110. அண்ட் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 3217. அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 2221. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி பிலோ எக்ஸ்பெக்டேஷன். அதாவது ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப கீழே வந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா குவார்டர் 2% வந்திருக்கு. இயர் ஆன் இயர் 11% உயர்ந்திருக்கு. அண்ட் இபிட்டா பார்த்தீங்கன்னா குவார்டர் 8% விழுந்திருக்கு. இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 17 அண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 16. அண்ட் குவார்டர் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 22.4. இந்த ஸ்டாக் வந்து பி ரேஷியோ 26ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. 20 வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் பை பண்ணலாம், ஒரு கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது. குவார்டர் பார்த்தீங்கன்னா 1.6% அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆகி இபிட்டா 1.9%. ஸோ ஜியோ வந்து ரீசெண்டாக அவங்களுடைய டெலிகாம் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் குவார்டர்ல இதோடைய சேல்ஸ் அண்ட் ரெவன்யூடைய மதிப்பு வந்து இன்னும் கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் ரீட்டைல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அண்ட் ரீட்டைல் இபிட்டா பார்த்தீங்கன்னா 4884 கோடியா இருக்குது. இபிட்டா மார்ஜின் வந்து குவார்டர் 8.4ல இருக்குது. And finally, thanks for watching.